வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்தியாவில் அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டி கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இந்த கிளாஸில் வந்து ஆளுநரை பற்றி இந்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பிரசிடென்ட் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த பிரசிடென்ட் எப்படி இந்தியாவோட முதல் குடிமகன் இல்லையா, ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னா கவர்னர். இந்தியாவில் பிரசிடென்ட்டுக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட்டில் கவர்னருக்கு பவர் இருக்கும். அதே மாதிரி பொசிஷன் தான். ஸோ பிரசிடென்ட்டை பற்றி நிறைய டீட்டெயில்டாகவே பார்த்தோம். பிரசிடென்ட் அவரோட ஹெட் அவரோட இது பார்த்தீங்க அப்படின்னா நாமினல் ஹெட்னு சொல்லுவாங்க. நாமினல் ஹெட் பெயரளவில் அவர் ஒரு தலைவர். நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தா மாதிரி. அது எப்படி இந்தியாவுக்கு ஒருத்தர் இருக்காரோ அதே மாதிரி ஆளுநர் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்குன்னு ஒருத்தர். ஸோ இவரோட கவர்னரோட எலெக்ஷன் முறை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம ஸ்டேட்டில் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் வந்து கவர்னராக இருக்கணும், மிஸ்டர் ரவி இருக்காரு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே வந்து எலெக்ட் பண்ணி மிஸ்டர் ரவியை வந்து கவர்னராக போடலை. அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. எந்த விதமான எலெக்ஷன்ஸும் இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இவர் எப்படி ஆக்ட் ஆவார் அப்படின்னா வந்து இவரோட மெயினான வேலை, கவர்னரோட மெயினான வேலை இதுதான். கான்ஸ்டியூஷனில் குறிப்பிட்டிருக்க மாதிரியே இவர் வந்து ஒரு லிங்கா ஆக்ட் பண்ணுவார். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு லிங்க், அவ்வளோதான். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு லிங்க், இல்லாட்டி ஏஜென்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு லிங்க் ஆக்ட் ஆகிறது தான் வந்து பிரசிடென்ட்டோட கவர்னரோட வேலை. இந்த வீடியோவில் வந்து பிரசிடென்ட்டுக்கு உண்டான பவர்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆளுநருக்கு உண்டான பவர். நம்ம பிரசிடென்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல இந்த பவர் ஆளுநருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் பார்த்தோம். இப்போ ஆளுநரை அவர் மட்டும் குறிப்பிட்ட மாதிரி கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 6ல பகுதி 6ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரத்து 153ல இருந்து 167 வரைக்கும் எடுத்து லைனா படிச்சீங்க அப்படின்னா கவர்னர் என்ன, கவர்னருக்கு உண்டான பவர்ஸ் என்ன, கவர்னரோட குவாலிஃபிகேஷன் என்ன, கான்ஸ்டியூஷன்ல என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக தெரிஞ்சிடும். ரோல் ஆஃப் த கவர்னர் இஸ் குவைட் சிமிலர் டு தட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் மாதிரியே தான் கவர்னரும். பிரசிடென்ட்டுக்கு எந்த விஷயம் பிரசிடென்ட் பண்றாரு, சரிங்களா? பிரசிடென்ட் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்றாரு. அவருக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுத்து கொடுக்குறாரு. பிரசிடென்ட் என்ன பண்றாரு அப்படின்னா மந்திரி சபை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்றாரு. பிரசிடென்ட் என்ன பண்றாரு அப்படின்னா சிஏஜி அப்பாயிண்ட் பண்றாரு. பிரசிடென்ட் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பில்லை பாஸ் பண்றாரு, இந்த பில்லை கேன்சல் பண்றாரு. இது எல்லாமே பிரசிடென்ட் எங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, பிரசிடென்ட் அவர் டிஸ்கிரிஷனரியா, அவர் தன்னிச்சையா பண்றது கிடையாது. பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸுங்கிற பேர்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்றாரு. நாமினல் பவர் மட்டும்தான். அவருக்கு நிறைய டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இல்லை, சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்த விதமான மெஜாரிட்டியும் இல்லை. மெஜாரிட்டி இருந்தால் தானே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? பெரும்பான்மை நிரூபிக்கல. பெரும்பான்மைங்கிறது 50% கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல பெரும்பான்மைங்கிறது 50% இல்லை, 37% ஓட்டு வாங்கி கூட கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடலாம். ஆனா லோக்சபால பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 50%க்கு மேல வந்து சீட்டை வந்து வச்சிருக்கணும். இப்போ பெரும்பான்மையே இல்லை அப்படின்னா சீட் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. 49% தான் இருக்கு அப்படின்னா ஃபார்ம் பண்ணக்கூடாது. 50%க்கு மேல சீட் இருந்தால் தான் ஃபார்ம் பண்ண முடியும். அவ்வளவு சப்போர்ட் வேணும். அந்த மாதிரி காலகட்டத்தில் பெரும்பான்மையே இல்லாத ஒரு டைம்ல பிரசிடென்ட் அவர் யாரை நினைக்கிறாரோ அவரை வந்து பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணலாம். அவரு செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாலும் சரி, தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சீட் வாங்கின ஒருத்தரை கூட அவர் என்ன பண்ணலாம், பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணலாம். சில காலங்களுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா அவர் பெரும்பான்மையை நிரூபிச்சிடணும். நிரூபிக்கல அப்படின்னா அவர் கவர்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல். இது எதுக்கு சொல்றேன்னா, பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கவர்னருக்கு நிறைய டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட்டை கம்பேர் பண்ணும்போது கவர்னருக்கு நிறைய இடங்கள்ல அவர் வந்து முடிவுகள் எடுக்கலாம். அந்த மாதிரி என்ன டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்னர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டி மாநில பல்கலைக்கழகங்களோட சான்சலர் அவரோட பதவி நிமித்தமாக அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. ஆனா இந்த சான்சலர் போஸ்ட் கூட ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், கேரளா அரசுல, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அரசுல ஒரு பெரிய குழப்பங்கள் வந்துச்சு. வைஸ் சான்சலரா வந்து கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பெரிய அளவில் வந்துச்சு. அதே மாதிரி தமிழகத்துல வந்து அந்த நீட் பில்ஸ் தொடர்பா கவர்மெண்ட்ல எம்பிபிஎஸ் சீட்டோ இல்லை டென்டிஸ்ட் அந்த சீட்டோ எடுக்கணும் அப்படின்னா டென்டிஸ்ட்க்கு வந்து ஒரு கோர்ஸ் பேர் சொல்லுவாங்க, கரெக்டாக அதை ரீகால் பண்ணணும். பிடிஏ இல்லையா, பிடிஎஸ் அந்த மாதிரி இதை சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்ட் எல்லாம் மெடிக்கல்ல சீட் வாங்கணும்னா நீட் எழுதி தான் போகணும். தமிழ்நாட்டில் இருந்து அது பெரிய எதிர்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோடனே நீட்டுக்கு எதிராக மசோதாக்கள் வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு போச்சு. கவர்னர் இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே நடந்தது கிடையாது, தமிழக ஹிஸ்டரியிலேயே நடந்தது கிடையாது. கவர்னர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பில்லை திருப்பி அனுப்புனாரு. திருப்பி அனுப்பின பில்லை நம்ம
ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதையும் திருப்பி அனுப்பிச்சு. இது வந்து ஹிஸ்டரியிலே நடக்கல. அதாவது இன்னொரு சொல்றேன், பிரசிடென்ட் இருக்காரு, ஒரு மசோதா பாஸ் ஆகுது, பிரசிடென்ட் அதை என்ன பண்ணலாம், ஒன்னா சைன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல அவரோட ரத்து அதிகாரங்கள்லாம் யூஸ் பண்ணலாம், இல்ல அதை ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ண பில்லு மறுபடியும் வந்துச்சுன்னா பிரசிடென்ட் இஸ் பவுண்ட் டு சைன் இல்லையா, கண்டிப்பா சைன் போட்டு கொடுத்தோம். அதே மாதிரி கவர்னருக்கு கண்டிப்பா சைன் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பில் மசோதா பாஸ் பண்ணப்படுது, கவர்னருக்கு வருது. நீட் பில் பாஸ் பண்ணப்படுது, நீட்டுக்கு அகைன்ஸ்டா பில் பாஸ் பண்ணப்படுது, கவர்னருக்கு வருது. கவர்னர் அதை ரிட்டர்ன் அனுப்புனாரு, ரிட்டர்ன் அனுப்பின பில்ல மறுபடியும் திருப்பி அனுப்புறாங்க. ஹி இஸ் பவுண்ட் டு கிவ் அட்வைஸ் கிடையாது. அவர் கண்டிப்பா சைன் பண்ணணும்னு கிடையாது. கவர்னர் அப்பவும் சைன் போடாம இருக்கலாம். இப்ப தற்போது நிலைமையில கவர்மெண்ட் சைன் போடல. இது தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே முதல் டைம் நடக்குது. இந்த மாதிரி கவர்னருக்கு அனுப்பப்பட்ட பில் ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் திருப்பி அனுப்புறது தமிழக வரலாறுலேயே முதல் தடவை. அதனால நீட் பில் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நீட் பில் தொடர்பாக கவர்னரோட பவரும் ரொம்ப முக்கியமான விஷயம். The governor performs the same duties of the president but for the state. ஆளுநர் அவர் கடமையை மாநிலத்திற்காக செய்கிறார். அதே மாதிரி மேக்ஸிமம் இதெல்லாம் டிஃபால்ட்டா கன்வென்ஷனா இருக்குது. சரிங்களா, அன்ரிட்டன் ரூல்ஸ். ஒரு மாநிலத்தோட தலைவரா, அது கவர்னர் ஆளுநரா ஒருத்தரை போடுறாங்க அப்படின்னா அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்கக்கூடாது, வேற ஏதாவது மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும். அதே மாதிரி அந்த மாநிலத்தோட ஆளுநரா இருக்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான பொலிட்டிக்கல் பார்ட்டி கூடயும் ரிலேட்டடா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்க கூடாது. சரிங்களா, மொத்தமா ரிலேட் ஆகாத ஒருத்தர் கிடையாது. அவரு எந்த வித பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட ரிலேட் ஆகாம ஒருத்தர் போடணும் அப்படிங்கறதான் அன்ரிட்டன் ரூல்ஸ். ஆனா இப்ப நிறைய இடங்கள்ல அப்படி நடக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானாவோட ஆளுநராகவும் பாண்டிச்சேரி புதுச்சேரியோட ஆளுநராகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க முன்னாள் பிஜேபி பிரசிடென்டா இருந்தவங்க. ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட அஃபினிட்டி இல்லாத ஒருத்தர் தான் வந்து கவர்னரா போடணும். ஆனா அது நடைமுறையில இல்லை. இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆளுநரை பத்தி என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ஹி இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். எப்படி பிரசிடென்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த இந்தியா அப்படியோ அதே மாதிரி ஆளுநர் மாநிலத்தின் தலைவர் ஆவார். பவுண்ட் பை த அட்வைஸ் ஆஃப் ஹிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். எப்படி அங்க பிரைம் மினிஸ்டரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் படி பிரசிடென்ட் ஆக்ட் ஆவாரோ அதே மாதிரி இங்க இருக்க மிஸ்டர் ஸ்டாலின் இல்லையா, அவர் சீஃப் மினிஸ்டரோட அவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மந்திரி சபையோட அட்வைஸின் பேர்ல கவர்னர் வந்து ஆக்ட் ஆகும். His function as a vital link between the union government and the state government. மத்திய அமைச்சகத்துக்கும் மாநில அமைச்சகத்துக்கும் நடுவில் ஒரு லிங்காவும் ஏஜென்டாவும் ஆக்ட் ஆவாரு. 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 7வது சட்ட திருத்தம் 1956ல என்ன சொல்லுச்சு அப்படின்னா வந்து ஒரு ஆளை வந்து 2 ஸ்டேட்டுக்கு மேல கூட கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு ஆளை ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 2-3 ஸ்டேட்டு கூட ஒரு ஆளை வந்து கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி பிரசிடென்டா இருந்தவங்க தெலுங்கானா as well as பாண்டிச்சேரியோட கவர்னரா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு 2 ஸ்டேட்டோட கவர்னரா கூட இருக்கலாம். 7வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதுக்கு வந்து உரிமை கொடுத்துச்சு. இதே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் தான் இருக்கணும், உயர் நீதிமன்றம் தான் இருக்கணும்னு இல்ல, 2 ஸ்டேட் சேர்ந்து கூட ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய 7 ஸ்டேட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 உயர் நீதிமன்றம் தான் இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அப்ளிகபிளா இருக்கு. கவர்னரா ஆளுநர் நியமனம் பண்றாங்க. கவர்னர் வந்து நெய்தர் டைரக்ட்லி எலெக்டட் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட். ஸோ ஒரு எலெக்ஷன் மூலியமா ஒன்னா வந்து அதாவது இந்த எலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாருக்குமே ஸ்டே கிடையாது. சரிங்களா, மேக்ஸிமம் இது வந்து ஒரு நியமன உறுப்பினர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸின் பேர்ல வந்து இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்கும். அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். யாரை சொல்றாங்களோ அவர் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவார். குவாலிஃபிகேஷன் தகுதிகள் என்னெல்லாம் கவர்னர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 வயசு இருக்கணும் இல்லையா. பிரசிடென்ட்டுக்கு எவ்வளவு இருக்கணும், பிரசிடென்ட்டுக்கும் 35 வயசு தான் இருக்கணும். சரிங்களா, ராஜ்யசபா மெம்பருக்கு 30 வயசு இருந்தா போதும். கவர்னர் ஆகணும் அப்படின்னா 35 வயசு இருக்கணும். இந்தியாவோட குடிமகனா இருக்கணும். முதல் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் எல்லாத்துக்குமே இந்தியாவோட குடிமகனா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்ததா இதெல்லாம் கன்வென்ஷன்ஸ், அன்ரிட்டன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. அவுட் சைடரா இருக்கணும், அந்த ஸ்டேட்டோட அவுட் சைடரா இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரை கன்சல்ட் பண்ணணும். இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நடக்கிறது இல்ல. இதை வந்து கண்டிப்பா நடத்தணும். சரிங்களா, மேக்ஸிமம் அவுட் சைடர் அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரை கன்சல்ட் பண்ணாம தான் கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெல்லியோட கவர்னரை லெப்டினன்ட் கவர்னர்னு சொல்லுவாங்க. அதோட ஏன்னா யூனியன் டெரிட்டரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுநர் அப்படிங்கும்போது அந்த பெயர் வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க. டெல்லியோட ஆளுநருக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அதிக பவர் இருக்கு. பொதுவா பிரசிடென்ட்டோட ஸ்டேட்ல வந்து ஆளுநருக்கு அதிக பவர் இருக்கு. சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆளுநரை கம்பேர் பண்ணும்போது டெல்லி, பாண்டிச்சேரி இந்த மாதிரி லெப்டினன்ட் கவர்னர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அதிக அதிகாரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னரோட பிரச்சனை எல்லாம் இப்போ ரீசெண்டா மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்டோட ஆம் ஆத்மி பார்ட்டியோட அவர் சொன்னதை வந்து கவர்னர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டசில் வந்துச்சு.
அப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து அதுக்கு நிறைய சீரிஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலியமா அது தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதுல முக்கியமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லெப்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிறது ஒரு அப்பாயிண்டட் பாடி இல்லையா? இவங்க வந்து எலக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு ஆள் கிடையாது கவர்னர். அப்பாயிண்டட் பாடி. ஆனா மிஸ்டர் கெஜ்ரிவால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மக்கள் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எலக்டட் பாடி. அப்படிங்கும்போது எலக்டட் பாடி சொல்றது தான் நியமனம் நாமினேட்டட் பாடி கவர்னர்ஸ் கேட்கணும். எந்த இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத இடங்கள்ல 2 பேத்துக்கும் சண்டை வரக்கூடாது. அந்த மாரி ஓரளவுக்கு சுமூகமா முடிச்சு விட்டுருந்தாங்க. இதெல்லாம் ஏன் அப்டின்னா வந்து கன்சல்ட் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால கன்சல்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தா பிரச்சனையே இல்ல. ஸோ அவர கன்சல்ட் பண்ணாம அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்டின்னா இது அன்ரிட்டன் ரூல்ஸ்ல தான் இருக்கு. கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் இத கண்டிப்பா பண்ணணும் அப்டி சொல்லிட்டு இத கான்ஸ்டிடியூஷன்ல சேர்த்துங்க அப்டிங்கிறதும் குறிப்பிட்டுட்டு இருக்காங்க. 5 வருடம் எப்படி கவர்னரோ பிரசிடென்ட்டோ அதே மாரி 5 வருடம். கவர்னரோட டெர்ம் பார்த்தீங்கன்னா, பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்ன்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட்டோட பிளஷரின் பேர்ல. பிரசிடென்ட் தானே அப்பாயிண்ட் பண்றாரு. பிரசிடென்ட்னா பிரசிடென்ட் கிடையாது. இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய கவர்ன்மெண்ட். இப்ப புது கவர்ன்மெண்ட் வந்துச்சு அப்டின்னா, இருக்கக்கூடிய கவர்னர்லாம் உடனே இடைநீக்கம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா நீக்கம் பண்ணிக்கலாம். ஏன்னா, பிரசிடென்ட்டோட பேர்ல தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. பிரசிடென்ட் அப்டிங்கிறது அப்ப இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அண்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்ப புது ஆட்சி வந்துச்சு அப்டின்னா, புது பிரைம் மினிஸ்டர் வராரு. பழைய பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ண கவர்னர் வேணும்னா அவர் எடுத்துக்கலாம். அதனால தான் அவரோட டெர்ம் 5 இயர்ஸ். ஆனா சப்ஜெக்ட் டூ பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, பிரசிடென்ட்டோட பிளஷர்ல தான் இருக்காங்க. சரிங்களா? ஜனாதிபதியோட விருப்பத்திற்கு உட்பட்டது. வேணும்னா மாத்திக்கலாம். இப்ப புதுசா மர்மு அப்படிங்கிறவங்க வந்து திரௌபதி மர்மு வந்து புது ஜனாதிபதியா எலெக்ட் ஆகுறாங்க. ஜனாதிபதி மாற்றம் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை கவர்ன்மெண்ட் மாறுச்சு அப்படின்னா, இப்ப பிரசிடென்ட் பிஜேபில இருந்து காங்கிரஸ் கவர்ன்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, வேணும்னா அவங்க அப்பாயிண்ட் பண்ண கவர்னர்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம். இல்ல கவர்னர்ஸ வேற ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் வந்து தாராளமா பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் வந்து டெர்ம்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பதவி பிரமாணம் யார் எடுத்து குடுப்பா அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கன்சர்ன்ட் ஹை கோர்ட். சரிங்களா? ஹை கோர்ட் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட ஹை கோர்ட். 2 ஸ்டேட்டுக்கு ஒரு ஹை கோர்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டேட் தான். அந்த ஹை கோர்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு பாண்டிச்சேரியில வந்து கவர்னரா நியமனம் பண்ண அ ம பிஜேபி முன்னாள் பிரசிடென்ட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரிக்குன்னு தனியா ஹை கோர்ட் கிடையாது. பாண்டிச்சேரி எதோட ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும். இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் மிஸ்டர் சஞ்சீவ் பானர்ஜி என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்ப முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, பதவி பிரமாணம் எடுத்து குடுத்தாரு. இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கன்சர்ன்ட் ஸ்டேட் ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓத் எடுத்து குடுப்பாங்க. ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பதவி பிரமாணம் எடுத்து குடுப்பாங்க. ரிசைக்னேஷன் லெட்டர் கவர்னர் ரிசைன் பண்றாரு அப்படின்னா வந்து, அவர் ரிசைக்னேஷன் லெட்டர பிரசிடென்ட் கிட்ட குடுக்கலாம். ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவோட கவர்னர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அ ரூலிங் பார்ட்டி ரூலிங் பார்ட்டி கூட மிஸ்டர் பினராயி விஜயன் கூட ஏதோ டசில் காரணமாக அவங்க ரிசைன் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த ரிசைக்னேஷன் லெட்டர பிரசிடென்ட்க்கு குடுத்தாங்க. பிரசிடென்ட் அத ஏற்க மறுத்துக்கிட்டாரு. ஸோ என்ன பிரச்சனையோ அத சால்வ் பண்ணிக்கலாம். அந்த மாரி குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த வைஸ் சான்சலர் பிரச்சனை தான் அங்கேயும் நடந்துட்டு இருந்துச்சு. பவர்ஸ் அண்ட் ஃபங்ஷன் என்னெல்லாம் பவர்? பிரசிடென்ட்க்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ அதெல்லாம் கவர்னருக்கு இருக்கு. சில முக்கியமான சில வேறுபாடுகளும் இருக்கு. சில அதிக பவர்ஸும் இருக்கு. என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ சாதாரண மசோதா வருது. சாதாரண மசோதா லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சட்டமன்றத்தால பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, கவர்னர் ஒப்புதல் குடுத்தாங்க அப்படின்னா, அத வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாரி வித்ஹோல்ட் அசென்ட் அவர் வந்து அந்த அனுமதிய நிறுத்தி வைக்கணும்னு நெனச்சா தாராளமா நிறுத்தி வைக்கலாம். ரிட்டர்ன் பண்ணணும்னா தாராளமா ரிட்டர்ன் பண்ணலாம். பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணணும். இது வந்து புதுசு இல்லையா? பிரசிடென்ட் யாருக்கும் ரிசர்வ் பண்ண போறதில்ல. ஏன்னா பிரசிடென்ட் தான் சுப்ரீம் பாடி. கவர்னர் பிரசிடென்ட்க்கும் ரிசர்வ் பண்ணலாம். 4வதா ஒரு பவரும் இருக்கு. அதே மாரி இவரு ரிட்டர்ன் பண்ற பில்ல மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணா கண்டிப்பா சைன் போடணுங்கிற அவசியம் கிடையாது. வேறஸ் பிரசிடென்ட் ரிட்டர்ன் பண்ண பில்ல மறுபடியும் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா, கண்டிப்பா அது சைன் போட்டு அனுப்பணும். கவர்னருக்கு அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண மசோதா மணி பில் வருது. மணி பில் எப்படி பிரசிடென்ட்டோட அனுமதியின் பேர்ல தான் லோக்சபால பாஸ் பண்ண முடியுமோ, அதே மாரி கவர்னரோட பர்மிஷன் மூலியமா தான் மணி பில்ல கொண்டு வர முடியும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து எல்லா பவர்ஸும் இருக்கு. வேணும்னா மணி பில்ல கூட அவர் ரிட்டர்ன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். மணி பில்ல கூட பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணியும் வைக்கலாம். ஸோ இந்த மாரி பவர்ஸ் எல்லாம் கவர்னருக்கு குடுத்துருக்காங்க. வேற என்னலாம் நீதி துறை அதிகாரங்கள் அப்படின்னா, ஜனாதிபதிக்கு பார்த்த மாரி மன்னிப்பு மன்னிப்பு அதிகாரம். அதாவது பார்டனிங் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஸ்டேட் லாஸ்ல ஏதாவது தண்டனைகள் குடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த அந்த தண்டனைகள மன்னிக்கணும் அப்படின்னா, தாராளமா கவர்னர் வந்து மன்னிக்கலாம். ஸ்டேட் லா படி ஒருத்தருக்கு டெத் பெனல்டி தூக்கு தண்டனை குடுக்குறாங்க அப்படின்னா வந்து, அத கவர்னர் பண்ண முடியாது. ஸ்டேட் லா படி தூக்கு தண்டனை ஒருத்தருக்கு குடுத்தாலும், டெத் பெனல்டி கேஸ் யாருக்கு போணும் அப்படின்னா, பிரசிடென்ட்க்கு தான் போணும். பிரசிடென்ட் தான் அதுல தீர்மானம் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஆளுநர் பத்தி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இப்போ ரீசென்ட்டா நியூஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநருக்கும் அ இருக்கக்கூடிய சில கவர்ன்மெண்ட்ஸ்க்கும் சண்டை வருது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து டெல்லியில பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் எலக்டட் பாடி சரிங்களா? அந்த சட்டமன்றத்திற்கும்
ஆளுநருக்கும் சண்டை வந்துச்சு. அந்த ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் கவர்னர். ஏன்னா அது வந்து டெல்லி மத்த ஸ்டேட்ட வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆளுநர் வந்து லெப்டினன்ட் கவர்னர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் டெல்லியில இருக்கக்கூடிய மிஸ்டர் ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலோட அட்வைஸின் பேர்ல இது பண்ண மாட்டாரு, ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு. நிறைய இடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா டசில் வருது. ஸோ அவர் சொல்றதை இவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் அதுல என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா, மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் எலெக்டட் பாடி, தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்டது. வேறஸ் லெப்டினன்ட் கவர்னர் போஸ்ட் வந்து அப்பாயிண்டட் பாடி. அப்போ எப்பவுமே தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு அதிக பவர் இருக்கணும். அப்போ தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட மந்திரி சபை சொல்ற விஷயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்னர் கண்டிப்பா நிறைவேற்றணும். எக்ஸப்ட் 3 விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க இல்லையா? டெல்லி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு மட்டும் லேண்டு, போலீஸ், லா அண்ட் ஆர்டர். இந்த 3 சப்ஜெக்டும் பாத்தீங்க அப்படின்னா மத்த எல்லா ஸ்டேட்லயும் இது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும். டெல்லியில மட்டும் இது பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரலுக்கு போயிடும். சென்ட்ரலுக்கு உண்டான பவர். லேண்ட்ல நில தொடர்பா ஏதாவது சட்டங்கள் போட்டாலோ, இல்ல போலீஸ் காவல் தொடர்பா ஏதாவது சட்டங்கள் போட்டாலோ, இல்ல லா அண்ட் ஆர்டர் சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கீழ வந்துரும் இது. அரவிந்த் கெஜ்ரிவால் கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டை தவிர மத்த எல்லா சப்ஜெக்ட்லயும் அங்க இருக்கக்கூடிய எலெக்டட் பாடி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு தான் அதிக பவர் இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த 3 தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா டெல்லி கவர்மெண்ட் பாஸ் பண்ற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா இன்டைரக்டா இதுல தொடர்பான விஷயங்களா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெல்லி கவர்மெண்ட்ல ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ட ஒப்புதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு வருது. சட்டமன்றத்திலேயே ஒப்புதல் பண்ணிடுறாங்க. அடுத்தது கவர்னர் அது பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஆனா கவர்னர் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா மெட்ரோ ப்ராஜெக்ட் அது வந்து லேண்டோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட்ல ரிலேட் ஆயிருக்குன்னு கவர்னர் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து இது இன்னும் தெளிவா சொல்லிடுச்சு. இது 3 கூட டைரக்டா ரிலேட் ஆகிற விஷயங்கள் தான். இன்டைரக்டா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இது ஏன் இந்த 3 விஷயம் மட்டும் அந்த யூனியன் டெரிட்டரியில டெல்லியில இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்துல இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியில தான் வந்து முக்கியமான பாராளுமன்றத்தோட ஹெட் குவார்ட்டர் டெல்லியில தான் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியில தான் இருக்கு. இன்னும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில தான் இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான ஆணைகள், முக்கியமான பில்டிங்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில தான் இருக்கு. அப்ப டெல்லியில இப்போ பிரைம் மினிஸ்டர் வராரு. அப்ப அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் போலீஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி செக்யூரிட்டி கொடுங்கன்னு கேட்க முடியாது இல்லையா? அங்க இருக்கக்கூடிய டெல்லி கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால அந்த ஸ்டேட் போலீஸ் வந்து டெல்லியை வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி காரணங்களுக்காக அவங்க எடுத்திருக்காங்க. இந்த ப்ரொவிஷன்ல டைரக்டா ரிலேட் ஆனது அப்படின்னா ஓகே. இன்டைரக்டா ரிலேட் ஆகுற விஷயங்கள்லாம் கவர்னர் எதையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு பிரச்சனை எங்க நடந்துச்சு அப்படின்னா வந்து தமிழகத்திலையும் கேரளாலையும் இந்த வைஸ் சான்சலர். ஸோ யார் கவர்னரா அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவரு அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா மாநில பல்கலைக்கழகத்தோட வைஸ் சான்சலரா வந்து டிஃபால்ட்டா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டுவார். ஸோ இந்த வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்றதுலையும் பாத்தீங்க அப்படின்னா மெயினா கேரளத்துல இருந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து எழுந்துச்சு. அப்ப இருந்த கேரளாவோட கவர்னர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த பதவியை நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு கூட சொல்லி பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிசைக்னேஷன் லெட்டர்லாம் அனுப்புனாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டசில்ஸ் காரணமா, நிறைய பிரச்சனைகள் காரணமா கவர்னர் ஒரு விஷயம் இல்லாம இன்னொரு விஷயம் காரணமா நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. கவர்மெண்டோட இப்ப ரீசெண்டா இருந்த நீட் பில் முதற்கொண்டு. ஸோ இப்ப நம்ம பார்த்ததுதான் வந்து கவர்னரோட பவர்ஸா வந்து கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிடப்பட்ட பவர். இதுல நிறைய விஷயங்கள் வந்து எப்படி நம்ம பிரசிடென்ட்டுக்கு படிச்சோமோ அதே விஷயங்கள் நிறைய இடங்கள்ல அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் பவரை பத்திலாம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணல. அதே மாதிரி ஜுடிஷியரி பவர் பத்தியும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணல. நம்ம ஆல்ரெடி அந்த பார்டனிங் பவர்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பிரசிடென்ட் கிட்ட பார்த்துட்டோம். இங்க ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டேட் லால யாருக்காவது தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அது பிரசிடென்ட் கிட்ட தான் போகணும். அதுக்கு கவர்னருக்கு எந்த விதமான சேவும் இல்ல. மத்த ஸ்டேட் லால ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாலோ, லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுத்துட்டாலோ, இல்ல வேற ஏதாவது தண்டனைகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு மன்னிப்பு வேணும். மன்னிப்பு கோரிக்கை கொடுக்கணும் அப்படின்னா அது ஆளுநருக்கு தான் போகணும். ஆளுநர் அதுல முடிவெடுப்பாரு. ஆளுநர் முடிவெடுக்கல அப்படின்னா ஆளுநர் தன்னிச்சையா முடிவெடுக்கல. ஆளுநர் சீஃப் மினிஸ்டர் பேக்டு பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்களோட அட்வைஸின் பேர்ல ஆளுநர் வந்து முடிவு பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து கவர்னரை பத்தி முக்கியமான விஷயங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.